ஒரு தலைப்பட்ச மதமாற்றத்தை தொடர்ந்து பிள்ளைகளை வளர்க்கும் உரிமை தொடர்பில் சட்ட போராட்டம் நடத்தி வந்த லோ சியோ ஹோங்கின் முன்னாள் கணவர் மரணமடைந்துள்ளார். முகமது நாகாஸ்வரன் முனியாண்டி நேற்று காலமானதே லோவின் வழக்கறிஞர் ஷம்சர் சிங்தீன் உறுதிப்படுத்தினார். இஸ்லாத்துக்கு மதம் மாறியவரான நாகாஸ்வரன் லோவுக்கும் தனக்கும் பிறந்த 3 பிள்ளைகளை 2020 பெர்லிஸுக்கு கூட்டி சென்று ஒரு தலைப்பட்சமாக இஸ்லாத்துக்கு மதம் மாற்றிவிட்டார். இதையடுத்து பிள்ளைகளை வளர்க்கும் உரிமை 2019 தொடங்கி 2021 வரை பல நீதிமன்ற உத்தரவுகளால் லோவிடமே ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் தனது 3 பிள்ளைகளை அசல் மதமாக இந்து மதத்திற்கே மாற்றக் கோரி லோ விண்ணப்பித்தார். அதில் கடந்தாண்டு கூட்டரசு நீதிமன்றம் 3 பிள்ளைகளும் இந்துக்களே என முக்கிய தீர்ப்பளித்தது. பிள்ளைகளின் மதங்களை மாற்றுவதற்கு தாய் தந்தை இருவரின் சம்மதமும் தேவை என அது கூறியது. அம்முடிவை எதிர்த்து பெர்லிஸ் அரசாங்கம் செய்திருந்த கடைசி மேல்முறையீடும் இவ்வாண்டு ஏப்ரலில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் 2019 தன்னை தாக்கி காயப்படுத்தியதாக லோ தொடர்ந்த வழக்கில் 2023 நாகாஸ்வரன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அக்குற்றச்சாட்டை மறுத்து 10,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் வழக்கு விசாரணை தொடங்கும் வரை லோவை தள்ளியிருப்பதோடு சாட்சிகளையும் கலைக்க முயலக்கூடாது என நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்திருந்தது. அவ்வழக்கு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒரு வழியாக இவ்வாண்டு செப்டம்பரில் தொடங்கவிருந்த நிலையில் நாகாஸ்வரன் காலமாகியுள்ளார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.